அண்ணா போலண்ணா. பொதுவுடைமை கட்சியின் மூத்த தலைவர் தகைசால் தமிழர் தோழர் நல்லக்கண் அவர்களுடைய மறைவு தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழர்களுக்கும் மிகப்பெரிய பேரிழப்பாகும். அவருடைய இழப்பு என்பது தமிழ் மக்கள் தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு பேரிழப்பாகும். கொஞ்சம் ஒரு மனிதர் இப்படியெல்லாம் வாழ்ந்தார் என்று நாம் சொன்னால் அடுத்த தலைமுறை நம்பமா என்று தெரியாது. அப்படிப்பட்ட நேர்மையான தலைவர், எந்தவித ஏற்றத்தாழ்வும் பாகுபாடும் இல்லாத தலைவர், சுதந்திர போராட்ட வீரர், தலைமறைவு வாழ்க்கையை இந்த நாடு விடுதலைக்காக வாழ்ந்தவர். ஒரு முறை திருநெல்வேலியில் நானும் தோழர் RNK அவர்களும் ஒரு கூட்டத்தில் கலந்து கொள்ளும் பொழுது ஒரு தோற்றத்தை காண்பித்தார். இங்கெல்லாம் நாங்கள் தலைமறைவாக வாழ்ந்தோம், தூத்துக்குடியில் தலைமறைவாக இருந்தோம். சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடும் பொழுது பெரிய மீசை வைத்திருந்ததால் என்னுடைய மீசையை ஆங்கிலேயர்கள், பிரிட்டிஷ்காரர்கள் தீயால் சுட்டார்கள் என்று. இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவரை தமிழ்நாடு இழந்திருக்கிறது. தோழர் RNK அவர்களுக்கு ஒன்றிய அரசு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும். தமிழ்நாடு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக ஒன்றிய அரசுக்கு வைக்கும் வேண்டுகோள், உயரிய விருதான உயரிய மனிதர், இந்த தேசம் கண்டிராத மனிதர் நல்லக்கண் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள், இப்படிப்பட்ட ஒரு மனிதர் வாழ்ந்தார் என்பதை அடுத்த தலைமுறை பார்க்கின்ற வகையில் அவருடைய வாழ்க்கையை பின்தொடர்கின்ற வகையில் அவருக்கான மணிமண்டபங்கள் எல்லோரும் முதலமைச்சர் செய்வார். அடுத்த தலைமுறை இவரை படிக்க வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளை மாண்புமிகு முதலமைச்சரும் தமிழ்நாடு அரசு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அண்ணா போலண்ணா. பொதுவுடைமை கட்சியின் மூத்த தலைவர் தகைசால் தமிழர் தோழர் நல்லக்கண் அவர்களுடைய மறைவு தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழர்களுக்கும் மிகப்பெரிய பேரிழப்பாகும். அவருடைய இழப்பு என்பது தமிழ் மக்கள் தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு பேரிழப்பாகும். கொஞ்சம் ஒரு மனிதர் இப்படியெல்லாம் வாழ்ந்தார் என்று நாம் சொன்னால் அடுத்த தலைமுறை நம்பமா என்று தெரியாது. அப்படிப்பட்ட நேர்மையான தலைவர், எந்தவித ஏற்றத்தாழ்வும் பாகுபாடும் இல்லாத தலைவர், சுதந்திர போராட்ட வீரர், தலைமறைவு வாழ்க்கையை இந்த நாடு விடுதலைக்காக வாழ்ந்தவர். ஒரு முறை திருநெல்வேலியில் நானும் தோழர் RNK அவர்களும் ஒரு கூட்டத்தில் கலந்து கொள்ளும் பொழுது ஒரு தோற்றத்தை காண்பித்தார். இங்கெல்லாம் நாங்கள் தலைமறைவாக வாழ்ந்தோம், தூத்துக்குடியில் தலைமறைவாக இருந்தோம். சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடும் பொழுது பெரிய மீசை வைத்திருந்ததால் என்னுடைய மீசையை ஆங்கிலேயர்கள், பிரிட்டிஷ்காரர்கள் தீயால் சுட்டார்கள் என்று. இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவரை தமிழ்நாடு இழந்திருக்கிறது. தோழர் RNK அவர்களுக்கு ஒன்றிய அரசு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும். தமிழ்நாடு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக ஒன்றிய அரசுக்கு வைக்கும் வேண்டுகோள், உயரிய விருதான உயரிய மனிதர், இந்த தேசம் கண்டிராத மனிதர் நல்லக்கண் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள், இப்படிப்பட்ட ஒரு மனிதர் வாழ்ந்தார் என்பதை அடுத்த தலைமுறை பார்க்கின்ற வகையில் அவருடைய வாழ்க்கையை பின்தொடர்கின்ற வகையில் அவருக்கான மணிமண்டபங்கள் எல்லோரும் முதலமைச்சர் செய்வார். அடுத்த தலைமுறை இவரை படிக்க வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளை மாண்புமிகு முதலமைச்சரும் தமிழ்நாடு அரசு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.